அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸோடைய சொல்யூஷன்ஸும் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் கால் பண்ணி என்ன கேட்டிங்க அப்படின்னா, சார் ஸ்டடி மெட்டீரியலும் கொடுக்க முடியுமா, ஸோ எங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ புக்லெட் 3 புக்லெட் கொடுத்துருந்தேன். அதாவது இந்த புக்லெட் தான் அது. இதில் 2 புக்லெட் வரும். இதில் மொத்தமாக 1340 பேஜ். இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 750 பேஜ் 750 பேஜ் தனியாக போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 2500 ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் வந்து அது ஒரு 790 பேஜ் கொடுத்துருப்பேன். மொத்தம் 3 புக்லெட் போட்டிருப்பேன். ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு டோட்டலாக 3 புக்லெட் வந்து எம்சிக்யூஸ் மட்டும் இருக்கும். ஸோ எம்சிக்யூஸ் மட்டும் நான் சொல்கிறேன். எம்சிக்யூஸ் வந்து ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட்ஸுமே கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். 10 யூனிட்ஸுமே இருக்கும். வித் டீட்டெயில் சொல்யூஷனோட போட்டிருப்பேன். வித் டீட்டெயில் சொல்யூஷன் ஒவ்வொரு சிலபஸையும் கவர் பண்ணி டீட்டெயில்டு சொல்யூஷனோட இருக்கும். ஓகே. ஸோ இந்த 3 புக்லெட் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு, ஸோ இந்த 3 புக்லெட்டுமே நீங்கள் அட்டன் டைமில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டுருவோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் தான் ஒரு பியூட்டி இருக்குது, நல்லா கவனிக்கணும். நான் கொடுக்குற டெஸ்ட் பேட்சில் தான் ஒரு சின்ன பியூட்டி இருக்குது. என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ரெண்டு கவனிக்கணும். ஸோ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஒன்று, பிஃபோர் ஒன்று டெஸ்ட்டில் போடுறேன். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன், ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க என்னன்னு நான் சொல்கிறேன். பட் என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க, ஸோ நான் எந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக உங்களுக்கு கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட கொடுத்து நீங்கள் சொல்கிற டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். அதே போல் நீங்களும் டெடிக்கேட்டடாக இருக்கும். எப்படி பிஃபோர் டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே, ஸோ இந்த டேயில் மட்டும்தான் கொஷின் வரும். குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் ஒன்ஸு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நம்பரை குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி இருக்கிற டெஸ்ட் நம்பர் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே பிஃபோர் டெஸ்ட் பேட்ச். ஸோ 10 யூனிட்ஸுமே என்ன பண்ணுவேன், சிலபஸ் வைஸ் கொடுத்து ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன். ஸோ ஒவ்வொரு வீக்குக்கு ஒரு யூனிட்டு. அப்போ 10 வீக்ஸில் என்ன பண்ணுவேன், 10 சிலபஸை வந்து முடிச்சு கொடுத்துருவேன். ஒரு வீக்குக்கு ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஸோ எவ்ரி வீக் பிஃபோர் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே கொஷின் வந்துடும். இந்த டெஸ்ட் டேக்கு பிஃபோராகவே நான் வந்து சிலபஸும் கொடுத்துருவேன், நீங்கள் எதாவது படிக்கணும் அப்படின்றது சொல்லி. சரி, இப்போது இதில் 10 யூனிட் கவர் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் ஐடியாலஜியோடு இருப்பீங்க. அஸ் வெல் அஸ் இந்த 6000 ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே. இந்த 6000 ப்ராப்ளம்ஸும் டெஸ்ட்குள்ள கேட்குற கொஷினும் சேமா சார்னா கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். மேபி இந்த 6000 ப்ராப்ளம் வந்து 10% கொஷின் வரலாம். 10% கொஷின்ஸ் வந்து நான் வந்து டெஸ்ட் பேட்ச் கொஷனில் கேட்பேன். மற்றதெல்லாம் எங்கேருந்து கேட்பீங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான். ஸோ துரைபாண்டியன் நீங்கள் புக் இருந்தால் படிச்சுக்கிங்க, லேப்லாஸுக்கு நீங்கள் புக் இருந்தால் படிச்சுக்கிங்க. ஓகே. இந்த வந்து நீங்கள் பிஃபோர் டெஸ்ட்டில் உங்களுக்கு கண்டென்ட்டு இவ்வளோ தான். ஸோ எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே 10 யூனிட்ஸை கவர் பண்ணுறோம். 10 வீக்ஸில் முடிக்கிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் இது. அடுத்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு வச்சுப்போம். எப்படி, அதாவது வித்தின் உங்களுக்கு வந்து ஒரு 2.5 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பிஃபோர் டெஸ்ட் கண்டென்ட்டை முடிச்சிடுவேன். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் த டெஸ்ட் சீரிஸ் கண்டென்ட்டை முடிச்சிடுவேன். இப்போ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் சொல்லிக்க போகிறீங்க. எப்படி சார், ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே டெஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஈச் டே வந்து டெஸ்ட்டுக்கு போடுவேன். ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் கொஷின்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஷின் போடுவேன். ஒரு டெஸ்ட்டுக்கு எவ்வளோ, 150 கொஷின். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 145 மார்க் நான் எடுக்க வைப்பேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பிஃபோர் டெஸ்ட் ஷெடியூலை நீங்கள் முடிச்சுட்டு ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்தால் உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, சார் இப்போ நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே இந்த பிஃபோர் ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஆமாம், ஃபாலோ பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் வந்த உடனே டெய்லி டெஸ்ட் 150 கொஷின், நல்லா மைண்டில் வச்சுக்கணும். டெய்லி டெஸ்ட் 150 கொஷின். ஸோ அடுத்த 90 நாளைக்கு 150 கொஷினை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. 150க்கு உங்கள் ஸ்கோரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய பிளானு, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எம்சிக்யூ புக்லெட் ரிசீவ் பண்ணவங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் ஃப்ரீன்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். ஸோ நீங்கள் எம்சிக்யூ புக்லெட்டும் படிச்சுக்கலாம், பிஃபோர் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட்டை நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பிஃபோர் டெஸ்ட்டில் எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே 10 யூனிட்ஸை முடிக்கிறோம். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் 150 கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 10 யூனிட்ஸுமே ஒரே மெர்ஜராக போடுறோம். அதில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் எவ்வளோ பண்ணுறீங்கன்றது தான் உங்களுடைய எக்ஸாம் ஸ்கோர். ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கும்.
ஸோ டெடிகேஷன் ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு விஷயத்த 100 நாள் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோமா, இல்லை எதனா சேஞ்சஸ் நடத்தியிருக்கோமா அப்படின்னு உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் இந்த போஸ்டிங்கை வாங்க முடியும். ஏன்னா இதுக்கு ரொம்ப காம்படிஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்போது காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான எஃபோர்ட்டை நீங்கள் கொடுத்தாகணும். ஓகே சார், இந்த 3 புக்லெட் நான் படிக்கிறேன் சார், நான் இப்போ வந்து படித்தோடனே என்னால் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன், நல்லா கவனிக்கிறேன். இப்போது if the roots of the quadratic polynomial x square plus px plus q equal to 0 are irrational with the conditions என்ன கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்குறேன். irrational roots occur ஆகுது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினன்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும், greater than 0 ஆகும். அதாவது பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் ஆர் ரியல் அப்படின்றதுக்கு டிஸ்கிரிமினன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து greater than 0 இதானே. சப்போஸ் டிஸ்கிரிமினன்ட் லெஸ் than 0 வந்தால் இமேஜினரி. இங்கே இர்ரேஷனல்ன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ரேஷனல் இர்ரேஷனல்ன்றது ரியல் ரூட்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து கிரேட்டர் தென் 0 வந்தால் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0 வந்தால் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடைக்கும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 வந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அது வந்து ஈக்குவல் ரூட்ஸே எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போடுங்க, இது ஏ, இது பி, இது சி. பி ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4a வேல்யூ 1, சியோட வேல்யூ வந்து q. அப்போ இது வந்து கிரேட்டர் தென் 0 ஆகும். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4q வந்து கிரேட்டர் தென் 0. எந்த ஆப்ஷன், பி ஸ்கொயர் மைனஸ் 4q 0, ஆப்ஷன் பி கரெக்ட். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா போதும் சார். அப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுப்பீங்களா, அடுத்தடுத்து அந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறேன். கம்ப்ளீட்டாக வீடியோ கொடுத்துட்டே வரப்போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோஸும் வாட்ச் பண்ணணும், நான் கொடுக்குற டெய்லி கண்டென்ட் வீடியோஸ் வாட்ச் பண்ணணும். ஸ்டடி மெட்டீரியல் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. சார் உங்கள்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் என்ன இருக்குது அதை முதல்ல சொல்லுங்கள். யூஜிடிஆர்பிக்கு உங்கள்கிட்ட என்ன ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில் கொடுத்துறேன், நல்லா கவனிக்கணும். ஓகே, நான் சொல்கிறத நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸ்டடி மெட்டீரியல் நான் என்னன்றதை சொல்லிடுறேன். இப்போ யூஜி பிஜி இது ரெண்டுத்துக்குமே காமன் சிலபஸை உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிடுவேன். என்னது, காம்ப்ளெக்ஸு, ரியலு, அல்ஜிப்ரா, ஓகே, அதுக்கப்புறம் ஓடிஇ, அதுக்கப்புறம் பிடிஇ. அதாவது இது பிஜி மெட்டீரியல் தான். ஓடியில் எந்த போர்ஷன் மட்டும் கவர் ஆகுதுன்னு பார்த்து படிச்சுக்கணும். அதே போல் பிஜி மெட்டீரியல் தான், பிடியில் எந்த போர்ஷன் கவர் ஆகுதுன்னு பார்த்து படிச்சுக்கணும். ஓகே, ஆனால் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஓகே, பேசிக்ஸும் இருக்கும் இல்லைங்களா யூஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓஆர் ஆப்ரேஷன் சர்ச், குயிங் தியரி. ஸோ குயிங் தியரி மட்டும் தனியாக புக்லெட் போட்டிருப்பாங்க. குயிங் தியரி புக்லெட் வந்து தனியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், மேத்தமெட்டிக்கல் ஸ்டார்ட் 1 and 2. ஓகே, இது எல்லாமே வந்து உங்களுக்கு காமனாக வர்றது கொடுத்துருவேன் நான், புரியுதுங்களா. சரி, இன்னொன்று யூஜி மட்டும் தனியாக சொல்லுங்க அப்படின்னா அது பாருங்கள், லேப்லாஸ் தனியாக மெட்டீரியல் இருக்குது. மெக்கானிக்ஸ் டைனமிக்ஸுக்கு தனியாக மெட்டீரியல் இருக்குது, டைனமிக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் டைனமிக்ஸ் தனியாக கொடுத்துறேன்னா லேப்லாஸ் கொடுத்துறேன். அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி, அடுத்து அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, இது தனியாக வந்துடும். ஸோ லேப்லாஸ், அப்புறம் இன்டெக்ரல் கால்குலஸ், அப்புறம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் யூஜி பிஜி சிலபஸாக வச்சு மெட்டீரியல், அதாவது தியரி பார்ட்ஸ் நீங்கள் படிக்கணும், ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ தரமாக இருக்கும். கொஷின் மெட்டீரியலை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்டு வேணும் அவ்வளோ நீட்டாக கொடுத்துருப்பேன். சரிங்க சார், மெட்டீரியலை விட்டுருங்க, நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் போடுறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா, டெஃபினட்டாக நான் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டு வருவேன். என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கண்டென்ட் நான் வீடியோ கொடுக்குறேன். சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு நான் உங்கள் எக்ஸாமை சக்ஸஸ் பண்ண வைக்கிறத என்னுடைய மிகப்பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன். ஏன்னு கேளுங்களேன், இது வந்து என்னுடைய இது ஆக்சுவலாக எப்படிலாம் என்னுடைய கரியரில் இது ஒரு என்னுடைய பார்ட். அதாவது நான் வந்து இத்தனை கேண்டிடேட்டை வந்து கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது தான் எனக்கு தேவை, வேறு எதுவும் தெரியாது. ஓகே, ஸோ எனக்கு வந்து இவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து நான் பிஜியில் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், யூஜியில் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், செட்டு கிளியர் பண்ணி ஆல்ரெடி செட்டில் பார்த்தீங்கன்னா 25 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் செட்டில் தான் நான் செட்டு பேட்ச் ஆரம்பித்தேன், 25 பேர் செட்டு கிளியர். ஓகே, பிஜியில் நாங்கள் கிட்டத்தட்ட 2021 நாங்கள் கொடுத்துட்டு வரோம். ஆன்லைன் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் போட்டு வரோம். பிஜியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 50 பேர்கிட்ட செலக்ட் ஆகிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே 50 பேர்கிட்ட செலக்ட் ஆகிருக்காங்க பிஜி பேட்சில். ஓகே, அதே போல் பாலிடெக்னிக்லேயும் ஒரு நிறைய பேர் போயிருக்காங்க. பட் அவங்க வந்து அவங்க நேமை கொடுக்கறதுக்கு விருப்பப்படலை, என்ன ரீசன் நமக்கு சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் போட்டோம், அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 above தான் எல்லா பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் அந்த மேக்ஸ் மேஜர் மட்டும் அடித்தவங்களுக்கு 60 above கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் போட்டிருக்காங்க. ஸோ இது போல் எனக்கு என்னன்னா ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க 4 பேருக்கு ரெஃபர் பண்ணணும். சார் இவங்க வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க, இவங்க கொஷின்ஸை ஃபாலோ பண்ண, இவங்க டெஸ்ட் சீரிஸ் அடிங்க, அவங்க கொஷின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அதுதான் எனக்கு பிராண்டு. ஸோ அதுதான் எனக்கு தேவைன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதா. எனக்கு மணி மேட்டர் கிடையாதுங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்.
மணியை வந்து எதிர்பார்த்து இந்த விஷயத்த பண்ணல. நீங்க வந்து இதை நீங்க எஃபெக்டிவா படிக்கணும், இந்த விஷயம் உங்களுக்கு தேவைன்றதால தான் இந்த விஷயத்தை நான் பெருசா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுத்துருவேங்க. ஒண்ணுமே விட மாட்டேன், மொத்தமும் வீடியோ கொடுப்பேன். ஸோ என்னுடைய டைம் போக உங்களுக்கு ஒர்க்கு நான் கொடுத்துறேன். நீங்களும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ அடுத்தடுத்து பார்ப்போம். இதுதாங்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா யூஜி பிஜி காமன்ஸ் செட்டு தனியாக கொடுத்துருவேன். அது உங்களுக்கு மெட்டீரியல் பேக்கேஜ் தனியாக வந்துடும். அதே போல் எம்சிக்யூஸ் புக்லோடு சேர்த்து அனுப்பிடுவேன். ஸோ எம்சிக்யூ புக்லெட்டு ஸ்டடி மெட்டீரியல் இந்த பேக்கேஜ்ன்றது ஒரு செட்டு, எம்சிக்யூஸ் மட்டும் ஒரு செட். ஓகே, ஸோ என்னுடைய இன்ஸ்டியூட் அடுத்தடுத்து நாங்கள் வளரணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நான் பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய கண்டென்ட் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் கொடுக்குற டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. ஸோ எம்சிக்யூ புக் லெட்டர் ரெகுலராக படிங்க, அதுவே உங்களுக்கு போதும். 6000 கொஷின்ஸ் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாது. ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். என்னுடைய கோல் மேக்ஸிமம் ஸ்கோர் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், என்னுடைய கேண்டிடேட் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர்னாச்சும் 145 எடுத்துருக்கணும். அதான் என்னுடைய கோல். என்னுடைய டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 கேண்டிடேட்னாச்சும் 145 எடுக்கணும். இன்னும் நல்லா ஹையராக பண்ணுறவங்க டெஃபினட்டாக நீங்கள் எல்லாமே 110+ வர வைக்கிறதா என்னுடைய ஐடியா. ஸோ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் 2 ஷெடியூலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எம்சிக்யூஸ் புக்லெட் வாங்கி படிங்க. மெட்டீரியல் இருக்கிறவங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படாது, மெட்டீரியல் இல்லைன்றவங்களுக்கு மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.